புறா அண்ணே, நீங்க அந்த மயில பார்த்தீங்களா? அந்த மயில பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் மயில பார்த்து ரொம்பவே பயப்படுது. ஆமா ஆமா சின்ன குருவியே, எனக்கும் அந்த மயில பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு. அதனுடைய தோகையை விரிச்சிட்டு நடக்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. நான் மட்டும் இல்லாம தேனி, எறும்பு எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க. என்ன பண்றது சின்ன குருவியே, நம்மளுக்கு இந்த இடத்த விட்டா தங்குறதுக்கு வேற எந்த இடமும் கிடையாது. அதனால அந்த மயிலோடி பேச்சுக்கு போகாம நம்ம அமைதியா இருக்க வேண்டியதுதான். இப்படி எல்லா பறவைகளும் மயிலை பத்தி ரொம்பவே பயந்து போய் பேசிட்டு இருந்தாங்க. அட மெல்ல நடு மெய்னி என்னாகும். இப்படி மயில் பாட்டு பாடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா சுத்தி வாழ்ந்துட்டு இருந்தது. என்னதான் மயில் தனிமையில இருந்தாலும் அது சந்தோஷமா அதனுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிச்சு. மற்ற பறவைகள் எல்லாம் நண்பர்களோடு சொந்தக்காரங்க கூட கூட்டமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே காட்டுல ஒரு தாய் கிளியும் அதனுடைய மகன் கிளியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த தாய் கிளி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் அந்த மகன் கிளியை பெற்றெடுத்தது. அதே காட்டுல புறா, கழுகு, பருந்து, காகம் அப்படின்னு எல்லா பறவைகளும் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்ததை பார்த்த மயிலுக்கு, எல்லாரும் என்ன ஒரு ஒற்றுமையா இருக்காங்க, ஆனா யாரும் என்கிட்ட தான் பேச மாட்றாங்க. என்னுடைய தோற்றத்தை பார்த்து எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. சரி சரி, அவங்க பயந்து ஓடுறாங்கன்றதுக்காகலாம் நம்ம எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா வாழணும். இப்படி மயில் தனக்குத்தானே சமாதானத்தை பேசிக்கொண்டு ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காட்டுல ரொம்பவே பேராசை பிடிச்ச கழுகு ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அந்த கழுகுக்கு மற்ற பறவைகளை எல்லாம் பார்க்கும்போது எப்பவுமே பொறாமையா இருக்கும். இந்த காட்டுல வாழற எல்லா பறவைகளும் ஏன் முட்டாளா இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. போயும் போயும் ஒன்றுத்துக்கு உதவாத அந்த மயிலை பார்த்து பயந்து மரியாதை கொடுக்கறாங்க. என்ன மாதிரி ஒரு புத்திசாலி பறவைக்கு தானே எல்லா மரியாதையும் கிடைக்கணும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைப்பேன். இப்படி கழுகு தினந்தோறும் மயிலை நினைச்சு பொறாமப்பட்டு பேசிட்டே இருந்தது. என்னதான் கழுகு அது மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் கொண்டு இருந்தாலும் மற்ற பறவைகள் கிட்ட எல்லாம் நண்பனை போல பேசி பழகிட்டு வாழ்ந்துட்டு வந்தது. இப்படி பறவைகளுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் இரவு யாருமே எதிர்பார்க்காத நிலையில நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு காடு ஃபுல்லா வெள்ளம் சூழ ஆரம்பிச்சது. மழையுடைய தாக்கம் அதிகமா இருந்ததால எல்லா பறவைகளும் பயந்தாங்க. ஐயோ, இப்படியே மழை பெஞ்சிட்டு இருந்தா என்னுடைய நிலைமை என்ன ஆகுறது? என்னால சுத்தமா குளிர் தாங்கவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தா என்னுடைய கூண்டு கீழே விழுந்துடும் போல இருக்கு. இப்படி கிளி ஒரு புறம் புலம்பிட்டு இருக்க அங்க பலமான இடி இடிச்சது. சரியான காத்தும் அடிச்சது. அதனால கிளியோட கூண்டு தவறி தண்ணியில கீழே விழுந்தது. இதே போல குருவியோட கூண்டும் தண்ணியில விழுந்ததுனால குருவி மரக்கிளையில மழையில நனைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அந்த இடம் ஃபுல்லா தண்ணீரும் நிரம்ப ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, என்னுடைய கூண்டு தான் தண்ணியில போச்சு, உயிராச்சு காப்பாத்திக்கலான்னு பார்த்தா இங்க மழை விடாம மின்னலோடு சேர்ந்து அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கிளையும் தண்ணீர்ல முழுகிடும் போல இருக்கு. நான் இப்போ எப்படி என் உயிரை காப்பாத்திக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்படி குருவி புலம்பிட்டு இருக்க குருவியை பார்க்க அந்த நேரம் கிளி வந்தது. நல்ல வேலை கிளியே, நீயாச்சும் என்ன பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க. இங்க பாரு சின்ன குருவி, இது நம்ம உயிரை காப்பாத்திக்க வேண்டிய நேரம். நம்ம இங்க இருந்தோன்னா தண்ணியில மூழ்கி இறந்து போயிடுவோம். என்னுடைய கூண்டு கூட இந்த தண்ணீர்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால தான் உன் கூட தங்கிக்கலான்னு வந்தேன். ஆனா உன்னுக்கும் கூண்டு இல்லாம நீயும் மரக்கிளையில தான் நின்றுட்டு இருக்க. சரி வா, நம்ம 2 பேரும் போயிட்டு புறா கிட்ட உதவி கேட்கலாம். இப்படி பேசிக்கிட்ட கிளியும் குருவியும் புறாவுடைய வீட்டுக்கு போனாங்க. கிளியே, குருவியே, நான் எங்க உங்களை எல்லாம் பார்க்காம தண்ணியில் மூழ்கி செத்து போயிடணும்னு நினச்சேன். நல்ல வேளை உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டேன். இங்கே பார்த்தீங்களா, என்னுடைய வீடு சுத்தமாக தண்ணியில் மூழ்கி போயிடுச்சு. எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை. அதனால தான் மரத்து மேலே நின்றுட்டுருக்கேன். இங்கே பாரு புறாவே, நீ நம்பிக்கையை விடாத. உன்னுடைய வீடு தண்ணியில் மூழ்கி போனா என்ன இப்போ? என் வீடு கூட தான் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த குருவியோட வீடும் தண்ணியில் போயிடுச்சு.
நமக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்மளுடைய நண்பன் கழுகு இருக்கான். நிச்சயமா அவன் நமக்கு உதவி பண்ணுவான். இந்த பறவைகளுடைய கிராமத்திலே அவனுடைய வீடு தான் மிக உயரமான மரத்து மேலே இருக்க வீடு. அவனுடைய வீட்டுக்கு நிச்சயமா தண்ணி வந்திருக்காது. நம்ம கொஞ்ச நாளைக்கு அவனுடைய வீட்டில் தங்கிக்கிட்டு நம்ம வீட்டை ரெடி பண்ணிக்கலாம். நீங்க சொல்றது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு கிளி மற்றும் குருவி. நம்ம கழுகுடைய வீட்டுக்கு போயிட்டே தங்கிக்கலாம். கழுகு நிச்சயமா நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணுவான். இப்படி பேசிக்கிட்டு கிளி, குருவி, புறா 3 பேரும் கழுகுடைய வீட்டுக்கு உதவி கேட்க போனாங்க. என்ன கிளி, புறா, குருவி 3 பேரும் என்னை பார்க்கறதுக்கு என் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, அதுவும் கொட்டுற மழையில? நண்பா கழுகே, என்னுடைய வீடு மழையில அடிச்சிட்டு போயிடுச்சு. புறாவோடைய வீடு தண்ணியில மூழ்கி போயிடுச்சு. குருவியோட வீடும் தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு உன்னுடைய வீட்டில் தங்கிக்கிட்டு பிறகு எங்கள் வீட்டை சரி பண்ணிக்கலான்னு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கோம். ஓ, அப்படியா? நான் உங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும்னு தான் ஆசைப்படுறேன். என்ன பண்ணுறது? என் வீட்டில் நான் படுத்தாவே தலையும் காலும் செவத்துல முட்டுது. இதில் நீங்கள் 3 பேரும் எப்படி இந்த சின்ன வீட்டில் தங்கிக்க போகிறீங்க? ரொம்ப கஷ்டம்ப்பா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பரணை மேலே இருந்த எல்லா பாத்திரங்களையும் அள்ளி வீட்டில் போட்டுட்ருக்க. வீட்டில் கால் வைக்கிறதுக்கு கூட சுத்தமாக இடம் இல்லை. நீங்கள் 3 பேரும் என்ன தப்பாக நினச்சிக்காம வேற எங்கன்னா தங்கிக்குங்க. அப்படி சொல்லிக்கிட்டு கழுகு வீட்டை சாத்திக்கிச்சு. 3 பறவைகளும் மறுபடியும் புறாவுடைய வீட்டுக்கே வந்தாங்க. அந்த கழுகை இவ்வளவு நாள் நான் நல்ல நண்பனாக தான் நினச்சேன். ஆனால் அவன் நம்மளுக்கு உதவி பண்ண மறுத்துட்டான். நான் அவனுடைய வீட்டை பார்த்தேன். அந்த வீடு ரொம்ப சுத்தமாகவும் இருந்தது. அது ரொம்பவே பெரிய வீடும் கூட. இங்கே இப்போ யார்கிட்ட போயிட்டு உதவி கேட்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லா பறவைகளும் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் மழையில் தான் நனைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கழுகு சொன்ன உடனே அதுக்கு அந்த சின்ன குருவி, ஆமாம் ஆமாம், நானும் அந்த கழுகை நல்ல நண்பனு தான் நினச்சேன். ஆனால் அவன் இந்த மழையில் நம்மளுக்கு தங்குறதுக்கு இடம் தர மறுத்துட்டான். எனக்கு வேற ரொம்ப குளிருது. போத்திக்க போர்வை கூட இல்லை. எல்லாம் மழையில் நனைஞ்சி தண்ணியோட போயிடுச்சு. அந்த கழுகு இப்படி நமக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. அவனை ஒரு நண்பனாக நினச்சதுக்கு நமக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இதுக்கு மேலே நம்ம கிட்ட வேற வழி கிடையாது. அந்த மயில் கிட்ட தான் போயிட்டு நம்ம உதவியை கேட்டாகணும். ஐயோ, அந்த மயிலா? அந்த மயிலை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நம்ம நண்பன் கழுகே நமக்கு உதவி பண்ண மறுத்துட்டான். அந்த மயிலை நமக்கு உதவி பண்ண போகுது. இங்க பாரு புறா, இந்த குருவி சொல்றதெல்லாம் கேட்டா இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம மழையில் நனைய வேண்டியது தான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரவு நேரம் வேற வந்துடும். இரவு நேரத்தில் நிச்சயமாக மழை அதிகரித்து புயலும் அதிகரிக்கும். குருவிக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை ரொம்பவே மோசமாகிட்டு போகுது. அது அதனுடைய உயிருக்கு கூட ஆபத்தாகும். நம்மக்கிட்ட வேற வழியே கிடையாது. நம்மளுடைய பயம் மற்றும் கோபத்தை தகர்த்தெறிஞ்சிட்டு மயில்கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்டு தான் ஆகணும். இப்படி பேசிக்கிட்ட கிளி, குருவி, புறா இவங்க 3 பேரும் மயிலோடைய வீட்டுக்கு உதவி கேட்கறதுக்கு போனாங்க. இவங்க 3 பேரையும் பார்த்த மயில், அடடா, என்ன ஒரு ஆச்சரியம்! என்ன பார்க்கறதுக்கு நீங்க 3 பேர் வந்திருக்கீங்களா? கொட்டுற மழையில வாசல்லே நின்றுட்டு இருந்தா எப்படி? வீட்டுக்குள்ள வாங்க, வந்து என்ன விஷயம்னு சொல்லுங்க. மழையில நின்றுட்டு இருக்காதீங்க. இப்படி மயில் அன்பான வார்த்தைகளால 3 பறவைகள்கிட்டையும் பேசினது. அதை கேட்ட 3 பறவைகளும், மதிப்பிற்குரிய மயிலே, நீங்கள் எங்களை வீட்டுக்குள்ளே அழைச்சது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களை பார்த்து நாங்கள் ரொம்பவே பயந்துருக்கோம். உங்களை பற்றி தப்பு தப்பாக பின்னாடியெல்லாம் பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் இவ்வளவு நல்லவராக இருப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நாங்கள் 3 பேரும் தங்கியிருந்த வீடு மழையில் அடிச்சிட்டு போயிடுச்சு. எங்களுக்கு இப்போ தங்குறதுக்கு இடம் இல்லை. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் உதவி கேட்டு வந்திருக்கோம். புறாவே, நீங்கள் 3 பேரும் கஷ்டப்படாமல் என்னுடைய வீட்டிலே தங்கிக்குங்க. மழைலாம் நின்ன பிறகு உங்களுடைய வீட்டை சரி பண்ணிட்ட பிறகே நீங்கள் வீட்டுக்கு போங்க. நீங்கள் என்னுடைய வீட்டில் தங்குறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே நான் ஒருத்தன் தனியாக தான் வாழ்ந்துட்டு வரேன். மயில் சொன்னதை கேட்டு கிளியும் குருவியும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே நன்றி மயில், நீ எங்கள் 3 பேருக்கும் உதவி பண்ணுறேன்னு சொன்னதுக்கு. நாங்கள் எங்கள் நண்பன் கழுகு கிட்ட போயிட்டு தங்குறதுக்கு உதவி கேட்டால் அவன் வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டான். நீ எங்களுடைய நண்பன் கூட இல்லை, இருந்தாலும் நீ எங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்ட.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்கள் 3 பேரும் வள வளன்னு பேசிட்டு மழையில் நின்றுட்டு இருக்காம வீட்டுக்குள்ளே வந்து ஓய்வெடுங்க. இப்படி 3 பேரையும் மயில் வீட்டுக்குள்ளே அழைச்சது. மயிலோட வீட்டுக்கு வந்த புறாவும் கிளியும் மயில் கொடுத்த போர்வையை பொருத்தி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சின்ன குருவியால் குளிர் தாங்க முடியாததுனால தூக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அதை கவனிச்ச மயில் வீட்டில் வேற எந்த போர்வையும் இல்லாததுனால அதோடைய இறகையே குருவிக்கு போர்வையாக கொடுத்தது. மயிலுடைய நல்லெண்ணத்தை பார்த்த குருவி மனசளவில் ரொம்பவே வருத்தப்பட்டது. இவ்வளவு நாள் மயிலை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு. அந்த சின்ன குருவிக்கு அன்னைக்கு தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. யாருடைய தோற்றத்தை வச்சு அவங்களுடைய குணத்தை எடை போடக்கூடாதுன்னு.